கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 16:5, மேத்யூ 16:5. அவருடைய சீஷர்கள் அக்கரை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இப்போ கலிலேய கடலில் ஒரு பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க, அப்போ எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. இது மேலோட்டம் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது பொய்யான ஃபால்ஸ் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய கள்ள உபதேசத்தை குறித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய காரியம். இப்போ அதாவது இது வரைக்கும் பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அதிலிருந்து இப்போ தனித்து வந்து இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சீஷர்களோடு நேரம் செலவு பண்ணக்கூடிய, அதாவது ஒரு தனித்து நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா இதுவரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க, மத தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து சொல்லும்போது இங்கே அவங்க செய்யக்கூடிய காரியம் வந்து எதை காட்டுகிறதுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு ஆழமான காரியத்தை சொல்லி கொடுக்குறாருன்னு காட்டக்கூடியது. இப்போ நீங்கள் ரெண்டு கவனிங்க பாருங்களேன். இந்த அப்போஸ்தலருடைய இந்த சீஷருடைய கவனம் எதில் இருக்குது? அப்பத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க மாம்ச பிரகாரமான தேவைகளை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் எதுவாக இருக்குது, அவருடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்குது? ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய குருவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. அவர் கீழே உட்கார்ந்து இருக்கிற அவருடைய சீஷர்கள் எதை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க? சாப்பாடை பற்றி, அப்பத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் வந்து இதை கொண்டு எவ்வளவு அழகாய் ஒரு நேர்த்தியாக ஒரு 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 கர்த்தத்துவத்தை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு 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 சாதாரண மாம்ச பிரகாரமான காரியத்தை எடுத்து மிக ஆழமுள்ள அழுத்தமான ஒரு வேத காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இதில் என்னென்னா, இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, நம்ம மனிதனுடைய பலவீனம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய பலவீனம் எப்படி இருக்குதுங்கிறத காட்டக்கூடியதான். இவங்க யார்? இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடே இருக்கிறாங்க. அப்படி அவர் கூட இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதாவது அவர் கூட தங்கி இருக்கிறாங்க, அவர் கூட தான் சாப்பிட்றாங்க, அவர் கூட தான் போகிறாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன, கர்த்தருடைய உண்மையான ஆழமான காரியத்தை அறிந்து கொள்ளாமல் மாம்ச பிரகாரமான ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில், நான் தான் ஜீவ அப்பம்ங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருந்துமே அவர் கூட இருக்கிற அவ்வளோ நெருக்கமாக கர்த்தரோடு உறவில் இருக்கக்கூடிய அந்த சீஷர்களுக்கே மனித பலவீனம் இருக்குன்னா, நமக்கு உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ இருக்கும்? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய மாம்ச பிரகாரமான தேவைகள் என்ன பண்ணுது தெரியுமா? ஆவிக்குரிய சத்தியங்களை விட்டு ஆவிக்குரிய சத்தியங்களை தேடாமல் ஆவிக்குரிய சத்தியங்களை நாடாத ஒரு மக்களாய் மாற்றி விடுகிறது. இப்போ உங்களுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை உங்களுக்கு இப்போ இந்த மாதம் வாடகை கட்டணும், இல்லை இந்த மாதம் மார்ட்கேஜ் கட்டணும், இல்லை உங்களுக்கு கார் டியூ கட்டணும், இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தேவை என்ன பண்ணுது? அந்த தேவை உங்கள் பக்கத்தில் பார்க்க 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 அந்த தேவை பெரிய மலையை போல மாறக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய காரியம் அது வர வர, அது பெருசாக வர வர, நீங்கள் அதை குறித்த கவலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? வாழ்க்கையினுடைய நோக்கமும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் நீங்கள் விட்டுறீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு சிறு தேவை இருக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களோட மாம்ச பிரகாரமான தேவை எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு உடல் பலவீனம், இல்லை சுகம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை பொருளாதார தேவை, இல்லை உங்கள் வேலை, இல்லை உங்கள் திருமணம், இப்படி ஏதோ ஒரு தேவை. அது வந்து ஒரு சின்ன கல்லாக எடுத்தவங்க, அந்த கல்லை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் கண்ணுக்கிட்ட கொண்டு வரும்போது அது பெருசாக பயங்கர பூதாகரமாக தெரியுதா? அவ்வளோ பெருசாக தெரியுதா? ஆனால் அதே இது ஒரு கல் அப்படி சும்மா தூக்கி போட்டுட்டு ஒரு 10 அடி தள்ளி நின்று பாருங்கள், எவ்வளவு சிறுசாக தெரியுது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம்,
இந்த சீஷர்களுக்கே இவ்வளவு கூட இருந்த சீஷர்களுக்கே இப்படி ஒரு மனித பலவீனம் இருக்கவென்றால் நமக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளை சுயசோதனை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மகிட்ட எந்த மாம்ச பலவீனம் ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு தூரமாக்குகிறது, இல்லை கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கென்று வாழ்வதில் நம்மளை தடுமாறச் செய்வது எந்த விதமான மாம்ச தேவை? உங்களுடைய ஃபோக்கஸ் மாம்சமான காரியங்களுக்கா இல்லை ஆவிக்குரிய காரியங்களுக்கா? வல்லபிதாவே, இதோ இந்த சீஷர்களே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போய் ஒரு மனித பலவீனத்துக்குள்ளே போக முடியும் என்றால் நாங்கள் எல்லாரும் எம்மாத்திரம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எந்த விதமான மனித தேவைகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்வதற்கும் உமக்கென்று வாழ்வதற்கும் ஒரு தடையாய் இல்லாதபடி நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.